ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அழகான ப்ரோச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். இது சமிக்கி அண்ட் டியூப் பீட், ஸ்மால் சைஸ் டியூப் பீட் வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து வரப்போகுது. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இந்த ப்ரோச்சஸ் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சமிக்கி, ஒயிட் கலர் பர்லர் பீட், ஹாஃப் டியூப் பீட், ஃப்ளவர் சீக்வன்ஸ் பிக் சைஸ். உங்ககிட்ட எந்த சைஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எந்த மாதிரியான மாடல் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சர்க்கிள் போல் வரைஞ்சு நீங்கள் இந்த டிசைன் பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஷேப் உங்களுக்கு நீட்டாக வரணும்னா நீங்கள் சர்க்கிள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, ஸ்மால்னா ஸ்மால் சைஸ், பிக்னா பிக் சைஸில் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டிச் நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சி இருக்கேன். அந்த சர்க்கிளில் சமிக்கி எடுத்துக்குங்க. ஒரே ஒரு சமிக்கி சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு பீடு இருக்குது இப்போ டியூப் பீடு எடுத்துக்குங்க. ஸ்மால் சைட் டியூப் பீட் பார்த்தீங்களா, எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்குள்ளே அது பக்கத்துலேயே நீங்கள் ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் இது பக்கத்துலேயே நம்ம லைன் போட்டோம் இல்லையா, சர்க்கிள் போல் வரைஞ்சி இருப்பீங்க. நீங்கள் கிட்டேயும் நீங்கள் இது ஒர்க் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸும் நீங்கள் விட்டும் நீங்கள் இந்த சமிக்கி சீக்வன்ஸ் வச்சு நீங்கள் இந்த டிசைன் மேக் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதிலே ஒரே ஒரு பீடு நம்ம கோர்த்துக்கலாம். டியூப் பீட் தான் நான் எடுத்துருக்கேன். இது பக்கத்துலேயே இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஏன்னா அந்த கேப் தெரியக்கூடாது. ஸோ ஒரே நேரத்தில் அது ஃபுல்லாகவும் கவர் ஆகணும். அதுக்கேற்றப்பல நீங்கள் ஸ்டிச்சிங் நீங்கள் பண்ணணும். சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் பண்ணும் போது அந்த ஷேப் உங்களுக்கு அழகாகவும் இருக்கும், ஈவனாகவும் இருக்கும். பாருங்க, இப்போ இது பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு சீக்வன்ஸ் எடுங்க. அது கூட ஒரு டியூப் பீட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவில் யார் ரெகுலராக பார்க்குறீங்க கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு என்னுடைய வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னெல்லாம் என்னுடைய வீடியோ நான் ரெகுலராக போட்டு இருந்தேன். என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்னால என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியல. ஸோ அதனால் நான் வீடியோ போடுற அளவு நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ என்னுடைய வீடியோ எல்லாமே நான் ரேராக போடுறேன். ஸோ நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோவை பாருங்கள், அதுக்கு கமெண்டும் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இந்த ஷேப் எப்படி வேணால் இருக்கட்டும். ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க்கு நீட்டாக இருக்கும். இது சர்க்கிள் ஷேப்லேயே நீங்கள் இந்த டிசைன் போடணும். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கேன்னா, ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்டிச்செல்லாம் போடும் போது
உங்களுக்கு அது வந்து நல்லா அழகாகவும் இருக்கும், ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அதுக்காக தான் என் வீடியோவில் வந்து உங்களுக்காக நான் எனக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கும் போது அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து நான் ஆஃப் தான் நான் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். நான் இப்போ இதோட முடிச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ணலாம். இப்போ பெரிய சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. அதில் வந்து நீங்கள் நடுவில் இருக்கிறப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே பாருங்கள். இதில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் இது வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 பெட்டல் இருந்தால் நீங்கள் 5 பெட்டலை வந்து ஃபினிஷ் பண்ணுறப்பல நீங்கள் ஸ்டிச்சிங் போடணும். அப்போ தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை போட்டுக்குங்க. இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு 2 பெட்டலில் மட்டுமே நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் தெரியணும்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி, சமிக்கி ஷேப் தெரியணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் இதில் அட்டாச் பண்ணலாம். நான் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் விட்டுட்டு நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் 5 பெட்டலில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் 2 பெட்டலில் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு மிடில், அந்த ஃப்ளவர் ஒரு மிடில் வந்து மறுபடியும் நீரில் வந்து மேலே வந்து நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு அதில் வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் இருக்குல்ல, அதை எடுத்துக்குங்க. அது ஜஸ்ட் ஐடியா மட்டும்தான். இதில் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோணும் நீங்கள் வந்து இது அழகாக பண்ணலாம். இதில் பீடும் நீங்கள் வைக்கலாம், கோல்டன் பீடும் வைக்கலாம். இதில் நான் ஒயிட் கலர் பர்லர் பீடு தான் நான் இதில் வச்சுருக்கேன். ஸ்மால் சைஸும் நீங்கள் வந்து இந்த பீடு அட்டாச் பண்ணலாம். பண்ணும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணலாம். இதை பார்த்து யாருன்னா உங்களுடைய ப்ளவுஸில் இல்லை சாரியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள், இல்லை வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க பண்ணி இருப்பீங்க. அவங்களும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ இல்லை வீடியோ ரெண்டுமே எடுத்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் இல்லைன்னா போஸ்ட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.